என்ன எல்லாரும் வாயை திறந்து ஆச்சரியமா என் மகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் என் மகளை பிடிச்சிருக்கா? என் பெத்த மகளை நாங்க பொத்தி பொத்தி வளர்த்தோம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பரவாயில்ல ஓலையே, நம்மள கூட கேவலமாவும் பொண்ணு இருக்கத்தான் செய்யுது ஓலை இருக்கு இந்த உலகத்துல. பொண்ணு பாக்குறப்ப பொண்ணுவோட போட்டாவா வந்து பாத்துருக்கனே இல்ல தனியாவது பொண்ணு வந்து பாத்துருக்கனே, அதை விட்டுவிட்டு இப்ப வந்துகிட்டு நீங்க ஆச்சா ஊச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பொண்ணு பாத்திருக்கேன்னு ஊரே அழைப்பிக்கிட்டு இருக்கும் போது நான் கூட நினைச்சேன் பெரிய நயன்தாரா மாதிரி இருக்கும் போல பொண்ணு, அம்பிட்டு அழகா இருக்கும்னு நினைச்சா இப்படி இருக்கு பொண்ணு. சீ அம்மா, என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு முன்னாடி என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு என்னமா குறைச்ச? என் பொண்ணு அழகா தானே இருக்கா? இங்க பாருங்க ஐயா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. உங்க புள்ள உங்களுக்கு அழகா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அழகா தெரியலையா? ஆணிக்கு தம்பி எம்பிட்டு அழகா இருக்காக, அவங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ஒரு மனசாட்சி இருக்கா? அம்மா, என் பொண்ணு கலர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு, அம்பிட்டு தானம்மா. அதுக்கு ஏன் இப்படி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது பண்ண பொண்ணை யாரும் கல்யாணமே பண்ண மாட்டாங்களா? என்னம்மா இது? சரோஜா குத்தார்ட்டு கேட்கும் போது பொண்ணு நல்ல பொண்ணுதே, குடும்பமும் நல்ல குடும்பம்னே சொன்னாரு. இப்ப என்னமோ ஏன் மேல திரும்புற நீ? பொண்ணு பார்க்கத்தானே வந்திருக்கோம், நிச்சயதார்த்தமே பண்ணி கட்டிக்கிட்ட மாத்திட்டமா, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி கிளம்ப வேண்டியதே. அப்பட தம்பி, அவங்கதான் கலரு நிறம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த காலத்து ஆளு தானே தம்பி. கலரா முக்கியம், பணம் தானே தம்பி முக்கியம். உங்க அம்மாட்ட சொல்லுங்க தம்பி, என் மகளுக்கு என்ன குறைச்ச? நல்ல புள்ள. என்ன
பாவம் இந்த பொண்ணு நிறைய கனவுகளோட தான் இங்க வந்து நின்றுருக்கும். எல்லாரும் கருப்பி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு சங்கடப்படும். பொண்ணோட ஆத்தாக்காரி சரியான சண்டைக்காரியால இருக்கும் போல. மாணிக்க தம்பி என்ன மிரட்டுதுன்னு பாரு. ஆமாண்டி வசந்தி, என்ன பேச்சு பேசுது? புருஷன் கம்மி பேசு மாதிரில நிக்கிறாரு. அக்கா இவ்வளவு பேர் முன்னாடி தம்பி எப்படிக்கா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? ஊருக்கு போய் நாங்க தகவல் சொல்றோம்க்கா. இப்ப நாங்க கிளம்புறோம். ஆமா நாங்க இப்ப கிளம்புறோம். மாணிக்கம் கிளம்பு. முடியாது. ஊருக்கு போய் சொல்றேன், ஃபாரினுக்கு போய் சொல்றேன். அந்த கதையெல்லாம் இங்க நடக்க கூடாது. எட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு இப்பயே முடிவு சொல்லிட்டு போங்க. என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? மாணிக்கம் இவளுக்கு முடிவு தானே தெரியணும். டக்குனு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாங்க கிளம்புவோம். இப்படியே மரமாடு மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கா? என்ன ராணி அக்கா சரோஜக்கா மையன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கான். பிடிக்கலைன்னு டக்குன்னு எந்திரிச்சு வர வேண்டியதானே? மாணிக்கம் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? டக்குனு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாடா. அது வந்து எனக்கு பொண்ண பிடிச்சிருக்கு. அது ஒண்ணு இல்லக்கா, இந்த மாணிக்க தம்பிக்கு ரொம்ப நாளா பொண்ணு கிடைக்காம இழுத்து அடிச்சுக்கிட்டு கிடந்துச்சுல, அதான் கிடைச்ச பொண்ணை விடக்கூடாதுன்னு புடிச்சிருச்சுன்னு சொல்லிருச்சு போல இருக்குக்கா. அம்மா அந்த தட்டை எடுத்து என் பொண்டாட்டி கையில கொடுங்கம்மா, தட்டு மாத்திக்கிடுவான். பொண்ணோட அம்மா சரியான பஜாரி மாதிரில இருக்கு. இப்ப என்ன உனக்கு தட்டு தான மாத்தணும். இந்த ரொம்ப சந்தோஷம் என் மகளுக்கு கல்யாணம் முடிவாயிருச்சு. கூடிய சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்ச வேண்டியதா. ஏய் மாணிக்கம், அதான் தட்டு மாத்தியாச்சுல, இப்பயாவது கிளம்புறியா இல்ல இங்கே தங்கிறியா? கிளம்புவாம்மா. ஏமா ஏத்தாப்புல வண்டி வருதுமா, அதனாலதான் ஆரன் அடிச்சேன். இல்லைன்னா நம்ம எல்லாரும் பரலோகம் நம்ம போகணும். சரோஜாக்கா ஏன் இம்புட்டு கோபம்? கோபப்படாதீங்கக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாவம் சரோஜாக்கா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க? போற வேலை நல்லபடியா முடியும் சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா போனோம். ஆனா இப்படி ஆயிருச்சே. ஏப்பா மாணிக்க தம்பி, எனக்கு ஒரு டவுட், அந்த பொண்ணை உண்மைக்குமே உனக்கு பிடிச்சிருக்கா? அடியே சின்ன பொண்ணு வாயை மூடிக்கிட்டு சும்மா இருட்டி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி கேக்குற. அக்கா சரோஜாக்காக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு நம்ம எல்லாருக்குமே பொண்ணை பிடிக்கல, ஆனா மாணிக்க தம்பி பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லுது. அதான் என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க மாணிக்க தம்பி, அந்த பொண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அது வந்து அந்த பொண்ணு அழுதலை பார்த்து பாவமா இருந்துச்சு, அதனாலதான் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்பா தம்பி, அந்த பொண்ணு அழுதுச்சுன்னு நீ வாழ்க்கை கொடுக்க முடியுமா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருப்பா. எல்லாம் யோசிச்சுன்னு தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும். எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவெடுக்க கூடாதுப்பா, அப்புறம் அவஸ்தைப்படுறது நீனாத்தான் இருக்கும். பிடிச்சிருக்கு அந்த லெக்ல பொண்ணு பிடிக்கல எந்திரிச்சு வா வா சொல்றேன். மலை மாடு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு உனக்கு. நான் பெத்த பிள்ளைங்க நான் பேசுற பேச்சத்தான் வேத வாக்கா எடுத்து
எல்லாம் நடக்கணும் நான் ஒரு கற்பனையில இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா என்னைய மதிக்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ற பிடிச்சிருக்கு என்னை மீறி நீ கல்யாணம் பண்ணிடுவியா? நான் நடக்க விட்டுருவேனா? ஆத்தாடியோ சரோஜாக்கா என்ன ஆட்டம் போடுது. இந்த தம்பி அந்த புள்ள அழுகிறத பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு போல இருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. கல்யாணமா முடிச்சிருச்சு. கல்யாணம் முடிச்சு சரோஜாக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருச்சோ போல இருக்கு. ஆத்தாடி அந்த புள்ள வாழ்ந்துட முடியுமா? என்ன ஆட்டம் போடுதுதா. பாட்டி வசந்தி பெத்தவங்கனாலே இப்படித்தானே பிள்ளைகளுக்கு இப்படித்தான் வாழ்க்கை அமையணும்னு மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அதுல இடி இறக்குன மாதிரி இந்த மாதிரி இருந்தா எல்லாருக்கும் மனசு வலிக்கத்தான் செய்யும். பாட்டி சரோஜாக்கு இப்படி பாவா வா புள்ளவே பிடிச்சிருக்குன்னு சொல்றான்ல அந்த கருவாச்சியை கல்யாணம் பண்ணி வையிட்டி. ஆச்சி வாய மூடுங்க ஆச்சி. நான் புள்ள பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அருகதை இல்லாதவளை நான் கல்யாணம் முடிச்சு வப்பனா? நான் செத்தாலும் நடக்காது. என் புள்ளைக்கு ஏத்த அழகான அறிவான புள்ளைய தேடி பார்த்து கல்யாணம் முடிச்சு வப்பேன். ஆத்தாடியோ இந்த சரோஜாக்கா என்ன மங்காத்தா சம்பதம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. சரோஜாக்கா அப்ப அந்த பொண்ணோட நிலைமை? எந்த சிறுக்கியோட நிலைமை எப்படி போனா எனக்கு என்ன, எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம்.